குமரிக்கடல் பகுதியில் இன்று காலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. 29ஆம் தேதி சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என்ற அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் காடுவா, கொத்தமங்கலம், திருக்கலார் உள்ளிட்ட கிராமங்களில் 7000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன. உடனடியாக தண்ணீரை வடிய வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோரம்பள்ளம் குளத்திலிருந்து உப்பாற்று ஓடை வழியாக அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் வீரநாயக்கன் தட்டில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை நீர் சூழ்ந்தது. கடந்த 3 நாட்களாக நீரில் மூழ்கியிருப்பதால் அவை அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஸ்ரீ வைகுண்டம் தடுப்பணையிலிருந்து 27,000 கன அடி நீர் வழிந்து அப்படியே கடலுக்கு செல்கிறது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்துள்ள மாவட்ட நிர்வாகம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை பகுதியில் 158 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 23 விதமான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் 453 கார்கள், 10 பேருந்துகள், 1000 பைக்குகளை நிறுத்த முடியும். எஸ்ஐஆர் படிவங்களை பொதுமக்கள் பூர்த்தி செய்ய உதவுவதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட உதவி மையங்கள் இன்று முடிவடைகிறது. மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கடந்த 18ஆம் தேதி இவை அமைக்கப்பட்டன. மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் 24 மணி நேரத்தில் 1036 விமானங்களை இயக்கி புதிய சாதனை படைத்துள்ளது. 520 விமானங்கள் மும்பை வந்த நிலையில் 516 விமானங்கள் புறப்பட்டு சென்றுள்ளன. இவைகளில் உள்நாட்டு விமானங்கள் எண்ணிக்கை 755. முறைகேடுகளை தவிர்க்க ஆதார் கார்டுகள் வரும் 1ஆம் தேதி முதல் டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது. புதிய ஆதார் கார்டில் புகைப்படம் மற்றும் QR கோடு மட்டுமே இருக்கும். ஆதார் எண், முகவரி போன்ற பிற விவரங்கள் இருக்காது. தேவைப்படுபவர்கள் ஸ்கேன் செய்து அவற்றை காணும் வகையில் QR கோடு அதில் இடம்பெற்றிருக்கும். உயர்ஜாதி ஏழை என விண்ணப்பித்து முதுநிலை நீட் தேர்வு எழுதி 140 மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டணம் செலுத்தி சேர்ந்தது அம்பலமாகியுள்ளது. ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவு என கூறி இவர்கள் இடஒதுக்கீடு பெற்றதால் ஏழை மாணவர்களின் வாய்ப்பு பறிபோவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.